அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மாதா டிவியில் உழவும் உயர்வும் நிகழ்ச்சியை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கோழி வளர்ப்பில் 2-3 பேர் ஈடுபடுறதா சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பின்வாங்கிட்டாங்க. இப்போவும் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். திருப்பி சொல்கிறேன், கோழி வளர்ப்பு எளிமையானது. இதை மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம், புறக்கடையிலையும் வளர்க்கலாம். வளர்த்து வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க. என்ன சிரமம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கி வளர்க்குறதுங்கிறது ஒன்றுங்க. 1 மாத கோழி குஞ்சு கூட வாங்கிக்கலாங்க. வாங்கி அதை வளர்த்தோம்னா பெட்டை கோழிகள் 1.5 கிலோவும் ஆண் கோழிகள் 2.25 கிலோவும் வர்ற மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிறதான் இதில் தொழில்நுட்பம். அதற்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன? எந்த காலத்தில் எந்த உணவு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது. எப்போ நோய் வரும், அந்த நோய் வராமல் தடுக்கிறது எப்படி, வந்துட்டா என்ன செய்யணும், இந்த இடத்துல தானே பிரச்சனை. பார்த்துக்கிறதுக்கு வந்துங்க முறையான வேலி அமைப்பு. பூனை வரும், கீரி வரும். நிலப்பரப்பாக இருந்தால், மாடி தோட்டமாக இருந்தால் அது வெளியே எங்கேயும் பறந்துடக்கூடாது. முறையான மீன் வலைகள்லையோ அல்லது கம்பியிலையோ வேலி போடுறீங்க, ரைட்டா? ஃபஸ்ட்டு அதற்கான தண்ணீரை தினசரி பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வைக்கணும். அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியில் எதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சளி பிடிக்கக்கூடாதுன்னு கொடுக்குறோமோ அந்த பொருள்களெல்லாம் கலந்து கொடுக்கணும். வாரம் 1 அப்படின்னு கலந்து கொடுக்கலாம். முடிஞ்சவரையிலும் சுடுதண்ணி பயன்படுத்தினாலே எந்த நோயும் வராதுங்க. சுடுதண்ணி ஒரு நல்லா சுட வச்சு வெதுன்னு இருக்கப்ப அதை ஊற்றி விட்டுறணும். முக்கால்வாசி பிரச்சனை வராது. அந்த தண்ணியில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, மிக்சியில் அரைச்சி கரைச்சி போட்டுடலாம், அல்லது வெங்காயமாகவே போட்டுடலாம். வசம்பு, சித்தகத்தி கலந்து போட்டுடலாம். துளசி, இது பண்ணாலே எந்த விதமான நோயும் வராதுங்க. 2வது முக்கியமானது அதோடைய கழிவுகளை எடுக்கிறது. கழிவுகள் மேலாண்மை வாரம் 1 முறை, 3 நாட்களுக்கு 1 முறை, எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி 3 நாட்களுக்கு 1 முறை அதை சுத்தப்படுத்தினாலே நமக்கு போதுங்க. 3வது, நம்ம தோட்டம் ஃபுல்லாக அளவுக்கு அதிகமாக ஈரப்படுத்தி வச்சிருக்கிறது. பொதுவாகவே நம்ம ஏற்கனவே புறக்கடையில் நம்ம தோட்டம் வளர்க்குறத பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை நாளைக்கு 1 முறை தண்ணி தரணுமோ 1 நாள் தள்ளி கொடுங்க அப்படின்னு நம்ம தோட்டத்துக்கு சொல்லியிருக்கோம். அப்போ தோட்டம் காஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தோட்டத்தை சொதன்னு ஈரமாக வச்சுருந்தீங்கன்னா கால் ஈரமாகும். இவ்வளோதான் பாயிண்ட்டு, புரியுதுங்களா? அதே மாதிரி இதை மட்டுமே தனியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தென்னை நார்க்கழிவு இருக்கு இல்லைங்களா, அது போடலாங்க. நம்ம மண்ணில் அதை போட்டுக்கலாம். அதோடைய செயல்பாடில் நமக்கு மண்ணிலிருந்து வரக்கூடிய வாடை, முக்கியமாக மாடியிலலாம் கோழி வளர்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் திட்டுவாங்க, என்ன ஒரே வாடையாக இருக்குது அப்படின்னு. 2 விதத்தில் வாடையை நிறுத்தலாம். ஒன்று, அந்த கோழிகள் நடக்கிற இடத்துல தென்னை நார்க்கழிவை போட்டு விட்டுறலாம், அதில் வாடை வராது. 2வது, குடிக்கிற தண்ணியில் ஈயம் கரைசல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு கோழிக்கு 1/2 மில்லி அல்லது பெரிய கோழிக்கு 1 மில்லிங்கிற விதத்தில் கலந்து விட்டோம்னா வாடையே அதோட எச்சத்துலேருந்து வாடை வராது. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம். வேறு எதுக்காக பயப்படணும்? நம்மகிட்ட தீவனம் இருக்குது. மக்காச்சோள மாவு, தவிடு, பருப்பு வகைகள், அப்புறம் கோழி நீங்கள் குச்சி தீவனம் போடணும்னா அது போட்டுக்கோங்க. நம்மளுடைய எல்லா விதமான வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவு, பழங்களோட கழிவு, இதெல்லாம் உணவுங்க. அதுக்கு நான் ஏற்கனவே வாழை தட்டையை பற்றி சொல்லியிருக்கேன். அதை கொடுத்தாலும் அதை சாப்பிடும். கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய வாழை மரம் இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு பட்டையை போடுறது. ரொம்ப எளிமையானது கோழி வளர்ப்பு. தயவுசெய்து செய்யுங்க, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னும் என்னென்ன நோய்கள் வரும்னு உங்களுக்கு அதாவது வெயில் அதிகம் இருக்க காலத்தில் தான் நோய் வரும்னா என்னென்ன நோய் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் செய்யுங்க, அதிகமான லாபம் இருக்குங்க.
ஒரு வாரத்துக்கு 3 கோழி விற்றாலே போதுங்க. கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பெண்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? செஞ்சு பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மருத்துவரை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றிங்க.